கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோக மன்னா, ஒதுக்கப்பட்ட இடத்தில் மேன்மை. யார் உங்களை ஒதுக்கினாங்களோ, நீ தேவையில்லை, நீ பிரோஜனம் இல்லை, நீ எதுக்கும் லாக்கி இல்லைன்னு சொல்லி யார் யாரெல்லாம் உங்களை ஒதுக்குனாங்களோ அவங்க முன்னாடி தான் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். வேதம் சொல்லுகிறது, யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனம். பாருங்க, கர்த்தர் யோசுவாவை ஒரு தலைவனாய் தெரிந்து கொண்டார். ஆனால் ஜனங்கள் பெரிய அளவில் யோசுவாவை நம்பலை, யோசுவாவை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் கர்த்தர் சொன்னா, எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். யோசுவா 3:7 மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். யோசுவா 4:14 எல்லாருக்கும் முன்பாக யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். எந்த இடத்துல வேண்டான்னு ஒதுக்குனாங்களோ அந்த இடத்துல தான் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். அன்பானவர்களே, ஆண்டவருக்கு ஒரு குணம் இருக்குது. யாரெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க முன்னாடி தான் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நீங்கள் முழு வேதாமத்தையும் வாஸ்து பார்த்தீங்கன்னா எல்லா சம்பவமும் அப்படி தான் இருக்கும். ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து, நீ ஈசாய் குடும்பத்துக்கு போ, நான் அங்கே ஒரு மனிதனை காட்டுவேன், அவனை எனக்காக நீ அபிஷேகம் பண்ணணும். அங்கே போகிறாரு. ஈசாய் ஒவ்வொரு மகனாக காட்டுறாரு. எல்லாரையும் காட்டிட்டாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாரையும் நான் இல்லை, இவனை நான் தெரிந்து கொள்ளலை, இவன் எனக்கு வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒவ்வொன்றையாக ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறார். இப்போ சாமுவேல் கேட்குறாரு, உனக்கு இவ்வளோதான் பிள்ளைகளா, இவ்வளோதான் பிள்ளைகளா? ஈசாய் சொல்கிறாரு, இல்லை, கடைசி ஒருத்தன் இருக்கான், அவன் கொஞ்சம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் உதவாதவன், அவன் பிரோஜனம் இல்லாதவன், அவன் கடைக்குட்டி, அவன் தேவையில்லை. அவனெல்லாம் ஆண்டவர் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டார். தன்னுடைய சொந்த தகப்பனே அவனை ஒதுக்கி வச்சிருக்கிறான். சாமுவேல் சொல்லிட்டார், அவன் வர்ற வரைக்கும் நான் பலி விருந்தில் கை வைக்க மாட்டேன், அவனை அழைச்சிட்டு வாங்க. அவன் வருகிறான். இளையவன், அழகிய ரூபம், அழகிய கண்கள், சிவந்த மேனி உள்ள அவனை கர்த்தர் சொன்னார், இவனைத்தான் நான் தெரிந்து கொண்டேன். வேதம் சொல்லுது, 1 கொரிந்தியரின் புத்தகம் 1 அதிகாரம் 27-28 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். பலவான்களை வெட்கப்படுத்த உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்க இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையுமே தெரிந்து கொண்டார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகம் உங்களை அற்பமாக என்னதான், இழிவாக என்னதான், உங்களுக்கு பலன் இல்லையா, உங்களுக்கு ஞானம் இல்லையா? அப்போனா ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. ஆமென். ஒதுக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, யாரெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டார்கள் அதே இடத்துல நீர் இவர்களை மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். ஒதுக்கப்பட்ட இடத்துல மேன்மை, நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.